இன்றைக்கு இந்த பிரம்மோற்சவ நிகழ்வுக்காக சென்னையில இருந்து வந்திருக்கிறோம். முதல் தடவை இந்த பிரம்மோற்சவத்துக்காக வந்திருக்கோம். பிரம்மோற்சவத்தை இது வரைக்கும் தொலைக்காட்சியில நாங்க பார்த்திருக்கோம். ஆனா முறையா நேர்ல பார்க்கும் பொழுது இந்த கண்கொள்ளா காட்சியை காண்றதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். குறிப்பா சொல்ல போனா இந்த லைட்டிங் நாங்களாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த அவரோட அவதாரங்கள் அத்தனை அவதாரங்களையும் லைட்டிங்ல பார்க்கும் பொழுது மனசுக்கு எங்களை மயக்கிற அளவுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. அதாவது வைகுண்ட அந்த அவதாரம் அப்படின்ற அந்த புருஷோத்தமனை இங்க சந்திச்சதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அலங்கார விளக்குகள் கண்ணை ஜொலிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த ஜொலிப்புல சொல்ல வார்த்தைகளே இல்லை. நாங்க புண்ணியம் பண்ணியிருந்ததுனாலதான் இந்த நேரத்துல இங்க நிக்கிறோம் அப்படின்றத இந்த பெருமாளோட அனுகிரகம் எங்களுக்கு இருக்கின்றத மிக்க மகிழ்ச்சியோட நாங்க ஏத்துக்கிறோம். ஹொசூர்ல இருந்து வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மோற்சவம் வந்திருக்கோம். நிஜமாவே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மோற்சவம். ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டிங்லாம் நல்லா இருக்கு. தரிசனமும் சீக்கிரமா ஆயிடுச்சு. லைட்டிங் அந்த தசாவதாரமும் ஒரே இதுல பண்ணிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. 10 அவதாரம் கொண்ட இதுவும் ஒரே இதுல லைட்டிங் போட்டிருக்கு. மற்ற தனித்தனியா ஒவ்வொரு அவதாரத்துக்குமே எல்லாமே இருக்கு. பிளஸ் லக்ஷ்மி இதுவும் அந்த சைட்ல இருக்கு. லக்ஷ்மி இதுவும் பத்மாவதி அம்மா தாயாரத்தும் அது இங்க இருக்கு. வித்தியாசமா இருக்கு. சுத்தி எல்லா இடத்துலயும் லைட்ல இருக்கா, அழகா இருக்கு. பெங்களூர்ல இருந்து வரோம் ஆக்சுவலி. ஸோ பிரம்மோற்சவம்காக நல்ல லைட்னிங்ஸ்லாம் போட்டு கிராண்டா பண்ணியிருக்காங்க. ஸோ பெருமாளுக்கு நிறைய அவதாரம் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அப்படின்றதுனால இன்னும் இனிமே தான் எல்லாம் இன்னும் 2-3 வாரம் சனிக்கிழமை இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ கூட்டம் இருக்கிறது ஜாஸ்தி ஆகுது. ஸோ நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. நல்லா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க.